பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் என்று வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தெரிவித்துள்ளார். எண்ணூரில் தீவிர வாக்கு சேகரிப்புக்கு மத்தியில் சத்தியம் டிவிக்கு பேட்டியளித்த அவர், தான் வெற்றி பெற்றால் தென் சென்னைக்கு நிகராக வடசென்னை தொகுதியை மாற்றுவேன் என தெரிவித்தார். ராயபுரம் மனோவுடன் நமது செய்தியாளர் மாயாவதி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரமானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பிரச்சாரமானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் பிரச்சாரம் எப்படி இருந்தது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது நாங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆரவாரத்தோடு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. காரணம், மத்திய மாநில அரசுகள் மீது அவங்க வந்து கடுமையான அதிருப்திலையும் கடுமையான கோபத்திலும் இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு வந்து மிகுந்த உற்சாகத்தோடு எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய வெற்றி என்பது நிச்சயம் உறுதி செய்யப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். வடசென்னை தொகுதியை சேர்ந்தவர் நீங்க, மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் முன் வச்சிருக்காங்க, நீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். அதாவது குடிநீர் வந்து தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும், கழிவுநீர் வந்து குடிநீரில் கலக்கிற சூழல் வந்து தடுக்கப்படணும், சாலைகள் நல்லா மேம்படணும், போக்குவரத்து நெரிசல் வந்து தீர்க்கப்படணும். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடிப்படை தேவைகளை தான் அவங்க வந்து எதிர்பார்க்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் நிச்சயம் தென் சென்னைக்கு நிகராக வட சென்னை பாராளுமன்ற தொகுதியை நான் வந்து ஏற்படுத்தி காட்டுவேன். பாஜக அதிமுகவுடனான கூட்டணியை மக்கள் எப்படி பார்த்தாங்க? பாஜகவுடைய கூட்டணி அல்லாத அதிமுகவை மக்கள் இப்ப எப்படி பாக்குறாங்க? மக்கள் மிகுந்த வரவேற்பு கொடுக்குறாங்கம்மா. ஏன்னா பாஜக மீது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. 10 ஆண்டு காலம் மோடியினுடைய அரசாங்கத்தின் மீது வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்க காரணத்தினால் எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுக்கு வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வந்தது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக தான் நாங்கள் கருதுகிறோம். கொளத்தூர் தொகுதியில வந்து தொடர்ச்சியா முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி வராரு. இந்த நிலையில நேற்று வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அந்த இடத்துல அதிமுகவுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு? தொடர்ச்சியா எங்கம்மா 3 தடவை தானே ஜெயிச்சிருக்காரு. இல்ல அவர் வந்து ஏற்கனவே 1000 விளக்குல தான் இருந்தார். வந்து 3 தடவை தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதானே. நிச்சயம் அங்கேயும் வந்து நாங்கள் வந்து அதிக வாக்குகள் வந்து நாங்கள் பெறுவோம். திமுகவை கொளத்தூரிலே நாங்கள் வீழ்த்துவோம். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரமானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ராயபுரம் மனோ அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததை பார்த்தோம். குறிப்பா கொளத்தூர் தொகுதியில திமுகவை வீழ்த்துவோன்னு அதிமுக வடசென்னை வேட்பாளர் ராயபுரம் மனோ தெரிவிக்க கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.